ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் குரூப் 1ல் கேட்ட கொஸ்டின். ஒரு செவ்வகத்தின் மூலைவிட்டமானது அதன் குறுகிய பக்கத்தின் 3 மடங்காக உள்ளது எனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீளமுக்கு வந்து நம்ம எல்லுன்னு எடுத்துக்கலாம், அகலத்துக்கு வந்து பின்னு எடுத்துக்கலாம். நீ கொடுத்துருக்கிறது செவ்வகத்தின் மூலைவிட்டமானது, இதுதான் மூலைவிட்டம். இதை வந்து எல்லுன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து பின்னு எடுத்துக்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். செவ்வகத்தின் மூலைவிட்டமானது அதன் குறுகிய பக்கம்னா பி தான் குறுகிய, அகலம் தான் குறுகியதாக இருக்கும், நீளம் வந்து அதிகமாக இருக்கும். அகலம் தான் குறுகியது. கொஸ்டின் பாருங்கள், குறுகிய பக்கத்தின் 3 மடங்கு, அப்போ மூலைவிட்டம் வந்து 3B வரும். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பிக்கு பின்னே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எல்லை வந்து பி டேர்முக்கு மாற்றிட்டு தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். டேர்ம்லாம் ஒன்றா இருந்தால் தான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். அதனால் எல்லையும் பிக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள்ஸ் பாருங்கள். ரூல்ஸ் படி L² + B² = 3B² வரும். இப்போ இந்த L² மட்டும் வச்சுட்டு அந்த B² அங்கே கொண்டு போயிடலாம். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9B² கிடைக்கும். இந்த B² இந்த சைடு வரும்போது -B² ஆகும். இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள். 9B²லேருந்து ஒரு B² போச்சுன்னா 8B² வரும். நமக்கு எல்லு தான் வேணும், அதனால் ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. ரூட் 8க்கு 2 ரூட்டுன்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு 8 வந்து எப்படி எழுதலாம், 2 × 2 × 2ன்னு எழுதலாம். 2 2க்கு ஒரு 2 வெளியில் எடுத்துட்டோம்னா 2 ரூட்டுன்னு கிடைக்கும். ஸோ எல்லோட வேல்யூ வந்து 2 ரூட்டு, B²க்கு வந்து ஒரு B தான் வரும், ஏன்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்துருவோம். இப்போ இதை இந்த எல் பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எல்லுக்கு வந்து 2 ரூட்டு B = Bன்னு கிடைக்கும். இப்போ டேர்ம்ஸ்லாம் ஒரே மாதிரி வந்துருச்சு. இப்போ பியும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி கிடைக்குது 2 ரூட்டு = 1ன்னு ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.